வணக்கம். ஆ யார் யாருக்கோ மே 18 அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு நாளா கடந்து போகும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் மே 18 அப்படிங்கிறது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்குது. 19 நாடுகள் சேர்ந்து ஒரு இனத்த அழிச்ச ஒரு கொடுமை வந்து இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் தான் அங்க நடக்கும். ஸோ, இன்னும் அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களினுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்குது. இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து மே 18 ஒவ்வொரு வருடமும் நம்ம கொண்டாடுறோம். எத்தனை உடல்கள் வந்து அந்த மண்ணுல, ஈழ மண்ணுல எத்தனை உடல்கள் சிதைஞ்சிருக்குது. அந்த மீடியா மட்டும் தான் ஒரே ஆதாரம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ண எத்தனை அதிகாரிகள் வந்து கற்பழிச்சு கொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்குது. இதெல்லாம் தவிர 2 விஷயம் வந்து நமக்கு ஐயமாவே இருக்குது. ஒண்ணு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒண்ணு. 2வது வந்து ஈழத்தமிழர் பிரபாகரன் இன்னும் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுதான் இங்க அதிகமா இருக்குது. ஏன் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து இத பெருசா கண்டுக்காம இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விகளா இருக்குது. ஏன் நீங்க இந்தியால இருந்து ஸ்ரீலங்கால போய் நீங்க அயோத்தி கோயில் கட்டும்போது, அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நீங்க எதுக்காக இன்னும் நீங்க பாதுகாப்பும், அவங்களுக்கு வந்து இன்னும் நீங்க அகதிகள வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் இந்திய மண்ணில கூட நெறைய இலங்கை தமிழர்கள் வந்து அகதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமா இருக்குது. இந்த நாட்டில 1958ல காங்கிரஸ் ஆட்சி மூலியமா தான் காங்கிரஸினுடைய ஒரு பார்ட்டுனால தான் இலங்கையில வந்து அந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்ந்தது. இந்த இனப்படுகொலையை இன்னைக்கு நினச்சாலும் கூட நெஞ்சமெல்லாம் பதறும். கண்ணுலேருந்து ரத்த கண்ணீர் வரும். எத்தனை குழந்தைகள், எத்தனை வயதானவங்க ஒரு பாதுகாப்பான இடம் முள்ளி வைக்கல்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே எத்தனை பேத்த நம்ப வச்சு கருவறுத்த நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்குது. ஸோ இந்த இதுக்காக நம்ம இன்னும் பெருசாக போராடணும். இன்னும் அதிகமான குரல்கள் கொடுக்கணும். இது சம்பந்தமா இந்திய அரசாங்கம் இந்தியாவில் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு அகதிகள் அப்படிங்கிற ஒரு பெயரை நீக்கி அவங்களும் இந்தியாவினுடைய பிரஜை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அவங்க வந்து அகதிகள் அப்படிங்கிறத வந்து எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயும் அதை நீக்கி அவங்களும் இந்திய பிரஜைகள் தான் அப்படிங்கிறத வந்து இங்கே நிர்ணயிக்கணும். ஒருவேளை இந்த இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையேயான அந்த ஒரு சுனாமி வராமல் போயிருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடுகள் இருந்திருக்காதில்ல. இலங்கை ஒரு வேறு நாடாக போயிருந்திருக்காதில்ல. ஸோ நம்ம இன்னும் அதிகமாக போராடணும். இன்னும் போராடுவோம். இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் 2 தான். ஒன்று ஏதோ ஒரு நாடு நான் படித்தேன், 2வது இலங்கை. ஸோ முக்கியமாக இதை நம்ம கருவறுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஒன்று கூடி இலங்கை மக்களுக்காக, இறந்து போன அந்த மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்களுடைய ஆத்மானாவது சாந்தி அடையட்டும். நன்றி.